சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இன்னா நஅக்குலு வலா நஷ்பா, நாயகமே நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் எங்களுடைய வயிறு நிரம்புறது இல்லை நாயகமே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னா நஅக்குலு வலா நஷ்பா, எங்களுக்கு வயிறு நிரம்புவது இல்லை என்று சொல்ல போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅல்லக்கும் தஅக்குலூன முத்தஃபர்ரிகீன், நீங்கள்லாம் தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே, நாங்கள் தனியாக தான் சாப்பிட்றோம். உங்கள் வீடுகளில் சாப்பிடுவதாக இருந்தாலும் நீங்கள் இணைந்து சாப்பிடுங்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள். இஜ்தமிஉ அலா தஆமிக்கும் வذ்குருல்லாஹ் வذ்குரு ஸ்மல்லாஹ் யுபாரிக் லக்கும். நீங்கள் அப்படி செய்தால், நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டால், ஒன்று இணைந்து நீங்கள் சாப்பிட்டால், அதிலே நீங்கள் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடும் பொழுது அதிலே பரக்கத்து இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி ஹதீதுகளிலே பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதோடு நீங்கள் பொருந்தி பார்க்கணும். அப்போ சாப்பிடுவதே கூட ஒன்று இணைந்து, முன்னாலெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும், சஹனில் தான் சாப்பாடு வைப்பாங்க. இப்போ சாப்பிடுவது என்று ஒன்றிணைந்து சாப்பிடுவது என்றால் ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கலாம். தனித்தனி தட்டாக இருந்தாலும் ஒரே இடத்துல கூடி சாப்பிட்றது அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆனால் அதை விட சிறந்தது ஒரே சஹனில் பல கைகள் இடம்பெறுவது. இப்போ கடந்த காலத்திலெல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துருக்குறோம், ஒரு சஹனில் 4 ஆண்கள் சாப்பிடுவாங்க. ஒரு சஹன் தான் இருக்கும், 4 ஆண்கள். இலங்கையெல்லாம் நீங்கள் போனால் 6 பேர் 7 பேர் சாப்பிடுவாங்க. அந்த கைகள் அதிகமாக அதிகமாக பரக்கத்து அதிகமாகும் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். அந்த ஹதீஸ் அப்படி இருக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி இணைந்து சாப்பிடுங்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிடுவதன் மூலமாக அது கூடுதல் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தரும் என்று வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்.